வாழ்க்கை பயணத்தில் நாம் எதிர்பாராத பல திருப்பங்கள் வரும். அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை இந்த அணில்களின் கதை மூலம் காண்போம். ஒரு அழகான அடர்ந்த காடு. அங்கே இயற்கை எழில் கொஞ்சிக் கொண்டிருந்தது. அந்த காட்டில் புத்தி என்று ஒரு அணில் வாழ்ந்தது. புத்தி எப்போதும் கடவுள் பக்தி மிக்கவன். புத்திக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவன் பெயர் மத்தி. அவன் புத்திக்கு நேர்மாறான குணம் கொண்டவன். புத்தி எப்போதுமே ஏதாவது நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று கடவுளுக்கு நன்றி சொல்வான். அதை பார்த்து மத்தி கேலி பண்ணி ஏளனமாய் சிரிப்பானாம். உன்ன மீறி வாழ்க்கையில என்னடா நடக்க போகுது என்று கேட்பான். மத்தி சொல்வான், நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் வாழ்க்கையிலும் நடக்கும், சும்மா கடவுள்னு சொல்லிட்டு இருக்காதே என்று. ஒரு நாள் 2 பேரும் ஒரு அழகான காட்டுக்குள்ள பழங்களை பறித்து தின்ன போனார்களாம். இங்கேயும் அங்கேயும் ஓடியாடி அந்த மரத்தில விளையாடி கொண்டிருந்தார்களாம். விளையாடி கொண்டே ஒரு உயரமான மரத்தின் கிளைக்கு சென்றார்கள். எதிர்பாராத விதமா புத்தி பிடி நழுவி கீழே விழுந்து விட்டான். புத்தி மரத்திலிருந்து வேகமாக கீழே விழுந்தான். தரையில் விழுந்த அவனுக்கு முதுகில் பலத்த அடிபட்டது. வலி தாங்காமல் முதுகுல தேய்ச்சிக்கிட்டு அங்கேயே அமர்ந்தான். ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் நாம கீழே விழுந்துட்டோம், நல்ல வேளை பெருசா எதுவும் அடிபடலைன்னு தனக்குள்ளே சொல்லிக்கிட்டான். எல்லாம் நன்மைக்கே, நன்றி கடவுளே, தலைக்கு வந்தது தலை பாகையோட போச்சுன்னு சொல்லி மேல பார்த்தான். புத்தி விழுந்ததை பார்த்து மத்தி கெக்கே என்று சிரித்து ஏளனமாய் கேலி செய்தான். டேய், நீ ஒழுங்கா மரத்தை பிடிக்காம விழுந்ததுக்கு ஏண்டா கடவுளுக்கு நன்றி சொல்ற என்று கேலி செய்தான் மத்தி. டேய் மத்தி, நான் கீழே விழுந்தவுடன் செத்து போயிருக்கலாம், ஆனா சின்ன அடியோட தப்பிச்சேன். நம்மை சுற்றி எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே, இதை காட்டிலும் சிறந்த உதாரணம் உனக்கு காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு மத்திய மேல நிமிந்து பார்க்குது புத்தி. அவ்வளவுதான், ஒரு வினாடி புத்திக்கு தலையே சுற்றிருச்சு. மத்தி அணிலோட பக்கத்துல ஒரு பெரிய பாம்பு வாய ஆன்னு திறந்து பிடிக்க தயாராயிருக்கு. டேய் மத்தி, மத்தி கீழே வாடான்னு புத்தி கத்துறதுக்குள்ள லபக்குன்னு அந்த பாம்பு மத்திய முழுங்கிடுச்சு. ஒரு நிமிடத்துக்குள்ள எல்லாம் மாயமாய் நடந்து முடிந்தது. அதை பார்த்த புத்திக்கு காலெல்லாம் வெடவெடன்னு ஆட ஆரம்பிச்சிடுது. என் நண்பன் என் கண் முன்னாடி இப்படி போயிட்டானேன்னு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சான் புத்தி. இவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து தன்னை காப்பாற்றிய கடவுளுக்கு மீண்டும் நன்றி சொன்னான். நம்மை சுற்றி நடக்கிற எல்லா இன்ப துன்பங்களுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும், எல்லாம் நன்மைக்கேன்னு அவன் மனதை தேற்றிக் கொண்டான். மத்தியை நினைத்து சோகத்துடன் காட்டுக்குள் சென்று விட்டான். நம்ம வாழ்க்கையும் இப்படிதான். திட்டமிடல் எப்போதும் இருக்கணும், அதே போல ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். வளையும் தன்மை உள்ள ஒரு மரம் புயலில் சிக்கினாலும் அதற்கு ஒன்றுமாகாது. உங்களை மீறி சில மாற்றங்கள் நடக்கும்போது உங்களாலும் அதற்கு வளைந்து கொள்ள கற்றுக்கொள்ள முடியும். மன உறுதியோட இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. இப்போ இருக்கிற சூழ்நிலைமையில என்ன நல்ல விஷயங்கள் இருக்குதுன்னு மட்டும் பாருங்க. வருத்தப்படுவதை விட தலைக்கு வந்தது தலை பாகையோட போச்சுன்னு எல்லாம் நன்மைக்கேன்னு நம்பிக்கையோட நகர்தல் நலம்.